ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாம் கனப்படுத்த போகிறோம். glory ஸ்தோத்திரம். ஆமென். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, சொல்லுவோம், குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. Jesus, amen. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். கரங்களை தட்டி தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். ஜீவ தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எல்லோரும் கரங்களை தட்டி ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால், என் தேவன் ஆமென் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்து
கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். எல்லா குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. இப்பொழுதும் உங்களோட கூட உங்கள் மத்தியில் அருமையான ஊழியக்காரர்கள் சகோதரி கலா சிஸ்டர் அவங்க இருக்கிறாங்க. நல்லா பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அருமையான கர்த்தரை பயன்படுத்துகிற பாத்திரம் இப்போது அவர்களுடைய கரங்களில் கொடுக்க விரும்புகிறேன். கரங்களை தட்டி அவர்களை நாம் வரவேற்கலாமா? ஹல்லேலூயா. ரொம்ப அருமையாக இருந்தது. பிள்ளைங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நடத்தினவங்களுக்கும் கலந்து கொண்டவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. ரொம்ப அருமையான பாஸ்டர் சொன்னது மாதிரி இது நல்ல ஒரு பிரசங்கம் போல் வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வழி நடத்துதல் இருக்கு. அருமையான செய்தியை பிள்ளைங்க கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி பைபிளை படித்து எப்படியெல்லாம் நம்முடைய முற்பிதாக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்து தங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி இருக்கிறாங்க, இதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு அது ரொம்ப மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா வாலிப பிள்ளைகளை நான் பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா வாலிப வயதில் தான் ஆண்டவர் என்னை ரட்சித்தார். அதுக்கு முன்னால் இயேசுவை தெரியாததற்கு முன்பாக ஆலயத்துக்கு போவோம், பாடல்களை பாடுவோம், பக்தியாக இருப்போம், வீட்டுக்கு வந்து விடுவோம். அதுக்கு பிறகு உலகம்தான். வீட்டுக்கு வந்த பிறகு உலக காரியம். அப்பொழுதெல்லாம் ரொம்ப சினிமா இப்போ அவங்க கையில் இருக்கிற மாதிரி செல்ஃபோன்லலாம் பார்க்க முடியாது. அங்கே எங்காவது சினிமா தியேட்டருக்கு போய் தான் பார்க்கணும். அதுவும் என்றைக்காவது ஒரு நாள் விடுவாங்க. அதுவும் யாராவது ரொம்ப வேண்டியவங்களோடு அனுப்பி வைப்பாங்க. அப்படி போய் தான் நாங்கள் சினிமாலாம் பார்க்க முடியும். அப்படி இருந்தாலும் கூட உலக வாழ்க்கை அப்படியே அந்த சினிமா, அந்த சிற்றின்பங்கள், அந்த சினிமா பாடல்கள், அந்த கவர்ச்சிகள் இதெல்லாம் வாலிப வயதில் என்னை ஒட்டி கொண்டது உண்டு. கதை புத்தகம் வாசிக்கிறதுன்னா ரொம்ப அருமையாக அதை வேலையை கூட விட்டுருவேன். எங்கள் வீட்டில் எனக்கு 2 அண்ணனும் 2 அக்காவும். என்னுடைய அண்ணன் 2வது அண்ணன் இப்போது இல்லை, ஆண்டவரோட ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. அவங்களும் அப்படி தான் உலகத்துக்குள்ளே இருந்து நிறைய அந்த நாளில் இருந்த குமுதம் இப்போல்லாம் இருக்கான்னு தெரியல எனக்கு. குமுதம், ஆனந்த விகடன் அப்படிலாம் ஒரு புத்தகம் வரும். அந்த புத்தகத்துலேருந்து அந்த தொடர்கதையெல்லாம் இருக்கும். அதெல்லாத்தையும் எடுத்து பைண்டிங் பண்ணி அது ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் வாசித்து முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இதுக்காக ஒரு வாரம் காத்திருக்கணும்ல, அடுத்து தொடரும் அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும். அடுத்த வாரம் எப்போ வரும், அந்த நேரம் எப்போ வரும், என்ன முடிவில் முடிப்பாங்க, இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பேங்கிறதுனால எங்கள் அண்ணன் எனக்காக அதெல்லாத்தையும் பைண்டிங் பண்ணி, இப்போ தான் தெரியுது ஆவிக்குரிய மெசேஜ் எல்லாம் நம்ம பைண்டிங் பண்ணி வைக்கிறோம், சேவ் பண்ணி வைக்கிறோம். ஆனால் அப்போ எனக்கு கதை புத்தகங்களை சேவ் பண்ணி எங்கள் அண்ணன் கொண்டு வந்தாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இப்போவே தங்கச்சி ரொம்ப நல்லா வேலை செய்துப்பா, நீ வேறு நிறைய புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்து அது எந்த நேரமும் கதை புத்தகம் கையுமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த என்ன ஆண்டவர் வாலிப வயதில் அவரை தெரிந்து கொள்ளும்படியாக, இயேசு என்னும் இரட்சகரை தெரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் என்னை சந்தித்தார். அல்லேலூயா. என்னுடைய தகப்பனார் சுகவீனமாக இருக்கும்போது மரித்து விடுவார்கள் என்று கைவிடப்பட்ட நிலைமையில தான் இயேசு என்ற இரட்சகரை நான் அறிந்து கொண்டேன். தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு ஒரு தேவ ஊழியர் எங்கள் வீட்டுக்கு வந்து இயேசு உன்னை நேசிக்கிறார்னு சொன்னாங்க. இந்த வார்த்தையை நான் கேட்டபோது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது.
இயேசுவை தெய்வம் என்று ஆலயத்தில் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் பரிசுத்தமானவர், அவருக்கு பாவம் செய்தால் பிடிக்காது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அப்பா அம்மாவை எதிர்த்து பேசக்கூடாது, கீழ்ப்படிதலோடு நடக்கணும், இதெல்லாம் ஆலயத்தில் சொல்லி கொடுத்துருந்தாங்க. கர்த்தருடைய கிருபையினால் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்ததுனால இதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இயேசு என்னை நேசிக்கிறார் என்று சொன்ன போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறாருன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு சந்தோஷம். ஆனால் என்ன எப்படி பதில் சொல்கிறது தெரியல. தலையை அசைச்சிட்டு அப்படி ஆவலாக உட்காந்துட்ருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு துயரம் இருந்துச்சு. எங்கள் அப்பா மருத்துவர்களால் கைவிடப்பட்ட அந்த நிலைமையில் வியாதியோடு போராடிட்டு இருக்காங்க. இப்போ மரித்துருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த துயரம் என்னுடைய வாலிப வயதில் என்னை வதைத்து கொண்டிருந்தது. எங்கள் அப்பா இறந்துட்டா நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்ற ஒரு கவலை எனக்கு இருந்துச்சு. இன்றைக்கி கூட உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கவலை இருக்கலாம். படிக்க முடியலையே, நம்ம வீட்டில் அந்த ஏற்ற வருமானம் இல்லையே, வசதி இல்லையே, நான் விரும்பின பாடத்தை எடுத்து படிக்க முடியலையே, எனக்கு சரீரத்தில் சுகவீனமாக இருக்குதே, அல்லது இந்த பாடத்தில் எனக்கு ஞான குறைவாக இருக்குதே, எங்கள் வீட்டில் குடும்பத்தில் எப்போவும் சண்டை, அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, நிம்மதி இல்லையே, உறவுகளுக்குள்ள ஒரு பாதிப்பு இருக்குதே, ஏதோ ஒரு கவலை. அல்லது படித்து முடிச்சுட்டு வேலை இல்லையே, வருமானம் போதாதே, என்னுடைய அப்பாவுக்கு இருக்கிற அந்த ஒரு வருமானத்தை வச்சு குடும்பத்தை போதுமான அளவு நடத்த முடியலையே, ஏதோ ஒரு துக்கம் உங்களுக்கு கூட இருக்கலாம். அந்த நேரத்தில் என் வாழ்க்கையில் இருந்த அந்த துக்கத்தை மாற்ற இயேசு என்னை சந்தித்தார். அல்லேலூயா. அந்த இரட்சகரை நான் அறிந்து கொண்டேன். இயேசு உனக்காக தான் சிலுவையில் அடிக்கப்பட்டார். அவருடைய இரத்தம் உன்னுடைய சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்கும். மெய்யாகவே இயேசு கிறிஸ்து உன் பாவங்களுக்காக மரித்தார். உன் மீறுதலுக்காக இயேசு அடிக்கப்பட்டு உன் அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். இந்த செய்தியை சொல்லி முடித்துவிட்டு யோவான் அந்த சுவிசேஷத்தில் 1:12 அவர் நாமத்தின் மீது, இயேசுவின் நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களையும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இந்த வார்த்தைகளை அந்த ஊழியக்காரர் பிரசங்கித்த போது என் இருதயத்தை ஆண்டவர் திறந்தார். அப்போதான் இயேசுவின் நாமத்தின் மேலே விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டுட்டா போதும், அவருடைய பிள்ளையாக நான் மாறிட முடியுமாமே. அவர் ஆண்டவர், அவர் பரிசுத்தமானவர், அவருக்கு பாவம் செய்தால் பிடிக்காது, இதெல்லாம் எனக்கு தெரிந்திருந்தது. ஆனால் அவரோட பிள்ளையாக மாற முடியும்னு இதுவரை எனக்கு தெரியலையே. நான் ஒரு பாவி, இப்படிப்பட்ட பாவத்தை செய்திருக்கிறேன், இயேசு எனக்காக தான் அடிக்கப்பட்டிருக்கிறாராமே. ரோமச்சேவகர்கள் எல்லாம் இயேசுவை அடித்தாருன்னு நினச்சோம். இப்போ என் பாவம்தான், என் மீறுதல் தான் இயேசுவை அடித்ததுன்னு சொல்கிறாங்களே, அப்படியானால் நான் ஒரு பாவி தானே அப்படின்னு உணர்ந்து கொண்ட போது இந்த பாவியை மன்னித்து உங்கள் பிள்ளையாய் மாற்ற வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நான் கேட்டேன், ஜெபம் பண்ணினேன். அந்த வாலிப வயதில் அதுதான் ரட்சிப்பு, அதுதான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது, இதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த வசனத்தை கேட்ட உடனே என் உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்தார். என் பாவங்களுக்காக தான் இயேசு அடிக்கப்பட்டாரன்னா நான் ஒரு பாவி, என் பாவம்தான் இயேசுவை அடித்திருக்குது. அப்போது அவரை ஏற்றுக்கொண்டு நான் அவருடைய பிள்ளையாக மாறணும்னா அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்தா போதும், நான் அவருடைய பிள்ளையாக மாறிட முடியுமாமே. நான் பாவியாகிய ஒரு பெண் இயேசுவோட பிள்ளையாக மாற முடியும்னா ஏன் நான் அதற்காக ஜெபிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணினேன். அந்த தேவ ஊழியர் சொன்னாங்க, நீ இயேசுவோட பிள்ளையாக மாறிட்டீன்னா அப்பா கிட்ட போய் எதை கேட்டாலும் அவர் கொடுப்பார். இதுதான் அவர் அன்றைக்கு அறிவித்த சுவிசேஷம். நான் என் உள்ளத்தில் இருந்த அந்த கவலை, என்னை வருத்தி கொண்டிருந்த கவலை, அந்த நாளில் எங்கள் அப்பாவுக்கு சுகம் வேணும். எங்கள் அப்பாவை மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்க, பிழைக்க மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு சுகம் வேணும். இதனால் எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரே நிம்மதி இல்லாத நிலைமை, எங்கே பார்த்தாலும் அழுகிறாங்க, எங்கே திரும்பினாலும் அழுகை. வருமானத்தில் எல்லாம் பாதிப்பு, தொழிலில் நஷ்டம், எல்லாம் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். இதெல்லாம் மாறணும்னு சொல்லி ஒரு துக்கத்தோடு இருக்கிறேன். இப்போ நான் அப்பா கிட்ட போய் எதை கேட்டாலும் கொடுப்பாருன்னு சொன்ன உடனே ஜெப நேரத்தில்
இதை எல்லாத்தையும் நான் ஆண்டவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தேன். கேட்ட வார்த்தைகளை அப்படியே அந்த ஜெப நேரத்தில் சொல்ல ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இதெல்லாம் நான் செய்திருக்கிறேன், இப்படி நான் செய்தால் உங்கள் பிள்ளையாக மாறிட முடியும், நான் உங்கள் பிள்ளையாக மாறிட்டா எனக்கு இதை செய்வீங்க, இதெல்லாம் சொல்லியிருக்காங்களே, நான் உங்களை நம்புகிறேன் இசப்பா, என் உள்ளத்தில் வாரும், என்னை உங்களுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும், என்னை மன்னியும், என் அப்பாவை சுகமாக்கும். இதுதான் அந்த நேரத்தில் நான் ஏறெடுத்த ஜெபம். ஆண்டவர் இயேசு அந்த ஜெபத்தை கேட்டு என் உள்ளத்துக்குள் வந்தார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பும் ஜெபமும் இருந்துச்சுன்னா கட்டாயம் ஆண்டவர் இயேசு உங்களையும் நேசிக்கிறார், உங்களுடைய துக்கத்தையும் மாற்றுவார், உங்களையும் அவருடைய பிள்ளையாக மாற்றி அவருக்காக வாழ்கிற பிள்ளைகளாக ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. நான் அப்படி என்னை அர்ப்பணித்த அந்த நாட்களில் எனக்கு தெரியாது இப்படியெல்லாம் நான் ஒரு பெரிய ஊழியத்தை செய்ய போகிறேன், இப்படியெல்லாம் ஆண்டவருக்கு மகிமையாக வாழ போகிறேன், இதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்றைக்கி எனக்கு இயேசுவோட பிள்ளையாக நான் மாறணும், என்ன ஒப்பு கொடுக்குறேன், அது மட்டும்தான் எனக்கு தெரிந்திருந்தது. என் அப்பாவை ஆண்டவர் சுகமாக்கினார். அல்லேலூயா. நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை உடைந்து போன நிலைமையில், நொறுங்கி போன நிலைமையில், பாதிக்கப்பட்ட நிலைமையில் ஏதோ ஒரு துக்கத்தோடு நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் இயேசு. அவரை நோக்கி நீங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் அவர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. எந்த பதிலையும் ஆண்டவர்கிட்ட இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், எந்த காரியத்தையும் ஆண்டவரிடத்துலேருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நான் கலங்கி இருக்கிறேனே, இந்த கலக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசித்தீங்களான்னா அந்த கலக்கத்திலிருந்தும் இயேசுவால் விடுவிக்க முடியும். அல்லேலூயா. நீங்கள் ஏறெடுக்கிற எந்த ஜெபத்துக்கும் பதில் கொடுக்கிறவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நாளில் எனக்கு மிகுந்த ஆச்சரியம், என்னுடைய ஜெபத்தை கேட்டு எங்கள் அப்பாவை சுகமாக்கிட்டாரே, மரித்திருவார், இன்னும் 3 நாளில் மரித்திருவாருன்னு சொன்ன என்னுடைய அப்பாவுக்கு ஜீவன் தந்தாரே, ஏன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரேன்னு சொல்லிட்டு அந்த நாளில் என்னை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு இனி உமக்காக வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், இதுதான் என்னுடைய அர்ப்பணம். ஆனால் அதற்கு பிறகு என்ன செய்ய போகிறேன் இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆண்டவருக்காக வாழ்வேன். தனிப்பட்ட ஒரு நேரத்தை ஒதுக்கி, இப்போது மகள் வின்சி சொன்னாங்கல்ல, வாலிப பிள்ளைகள் தனிமையை தெரிந்து கொள்ளக்கூடாது, ஒருவேளை ஏசப்பா கூட இருந்தால் ஓகே அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி ஏசப்பாவோட நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழும்படி நாம் நிர்ணயித்து கொண்டா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் தோல்வி என்பதே இருக்க முடியாது. அல்லேலூயா. அவர் நம் கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறவராக இருப்பார். அந்த வாலிப வயதில் நான் ஒரு எங்கள் ஊர் சின்ன கிராமம்தான். இதுக்கு முன்னால் எனக்கு சினிமா பார்க்குறது, கதை புத்தகம் படிக்கிறது, அந்த சினிமா பாடல்கள் கேட்கிறது, இதெல்லாம் எனக்கு பொழுதுபோக்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படி எனக்கு நேரம் போகும், என்னுடைய நேரம்லாம் அப்படி என் நேரமாக ஜெபமும் பைபிளும் வாசித்துக்கிட்டு ஆலயத்துக்கு போய்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இப்படியேவா இருக்க முடியும்? 24 மணி நேரம் அப்படி இருக்க முடியுமா? இன்றைக்கு வாலிபர்களுடைய கேள்வி அதுதான். அதெல்லாம் வயசாகட்டும், பார்த்துக்கலாம், வயசான உங்களை மாதிரி நாங்கள் வந்த பிறகு அதெல்லாம் நாங்கள் ஜெபம் பண்ணிக்குவோம். இந்த வயசில் நாங்கள் ஜாலியாக என்ன செய்யணும், உலகத்தை அனுபவிக்கணும். எப்படி நான் எந்த ஒரு பொழுதுபோக்கும் இல்லாமல் எனக்கு எப்படி நேரம் போகும்? இதுதான் நான் வாலிபர்களுடைய நிறைய மனதில் தோன்றுகிற எண்ணமாக இருக்குது. ஆனால் என்னுடைய வாலிப நாளில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு இப்படி ஜெபிக்கணும் என்று தெரியாதிருந்த சமயத்தில் ஒரு சாட்சியை நான் வாசித்தேன். சகோதரி ஒருத்தவங்க ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அந்த கிராமத்தையே மனமாற்றினார். இந்த செய்தியை வாசித்த உடனே நான் அழுதேன், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலும் நான் ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும், திருச்சபைக்காக ஜெபிக்கணும், குடும்பங்களுக்காக ஜெபிக்கணும், என் ஊர் மக்களுக்காக ஜெபிக்கணும், என்னை ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். ஒப்பு கொடுத்தேன், அவ்வளோதான். எப்படி ஜெபிக்கணும் எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஆலயத்துக்கு போய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது மணிக்கணக்காக ஜெபிக்கிறத பற்றியெல்லாம் சொன்னாங்க. என்னால் மணிக்கணக்காலாம் ஜெபிக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் பாருங்கள், ஆண்டவருடைய ஆவியானவர் நம்ம மேலே இறங்கி வந்தால் அவர் நம்மை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு ஜெபிக்கிறதற்கு உதவி செய்வாராம். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் அப்படிதான் சொல்கிறத நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய பலவீனத்தில் அந்தப்படியே ஆவியானவர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 8:26.
அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த வார்த்தையின்படி ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி நம்மை ஜெபிக்க வைப்பார். நான் அதே புத்தகத்தை திரும்பி வாசித்தப்போ அதில் எப்படி ஜெபிக்கணும்னு போட்டிருந்தாங்க. ஏன்னா நான் ஆரம்ப காலம் எனக்கு ஜெபிக்கணும்னு தெரியல. நீ முதலாவது ஆண்டவரை என்ன செய்யணும்? புகழணும், ஆண்டவரை துதிக்கணும். துதிக்கணும்னா தெரியும்ல, ஆண்டவரை புகழ்வது, ஆண்டவரை பாடுவது, ஆண்டவர் நாமத்தை சொல்லி உயர்த்துவது, இதெல்லாம் துதி. இதெல்லாம் பாடல் பாடி ஆண்டவரை போற்றலாம், என்ன வேண்டுமானாலும் ஆண்டவரை சொல்லி உயர்த்தலாம். இதெல்லாம் முதல் நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை துதிக்கணும். அடுத்து உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் ஆராய்ந்து பார்க்கணும். இப்போ அந்த கேமில் சொல்லி கொடுத்தாங்கல்ல, என்னுடைய உணர்வுகளால், என்னுடைய பேச்சால், என்னுடைய நடவடிக்கைகளால், என்னுடைய வழிகளால் எதையாவது நான் தவறாக நடந்திருக்கிறேனா, கோபப்பட்டிருக்கிறேனா, எரிச்சல் பட்டிருக்கிறேனா, பொறாமைப்பட்டிருக்கிறேனா, பெருமைக்கு இடம் கொடுத்திருக்கிறேனா, இச்சையோடு வாழ்ந்திருக்கிறேனா, என் கண்களை பாவத்திற்கு ஒப்பு கொடுத்திருந்தேனா, இதெல்லாம் கொஞ்சம் மனதை அடக்கி ஆத்துமாவை, இருதயத்தை ஆராய்ந்து பார்த்தா ஆண்டவர் நமக்கு அதை உணர்த்துவார். உணர்த்துவாரா இல்லையா? உணர்த்துவார். நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே ஏன் இந்த வார்த்தை பேசுகிறேன்னு நமக்கு தோணுதா இல்லையா? நம்ம ஏதாவது ஒரு கடினமான வார்த்தையை சொல்லிட்டா கூட, ஐயோ இந்த கடினமான வார்த்தையை அப்பாவை பார்த்து சொல்லிட்டேனே, அம்மாவை பார்த்து சொல்லிட்டேனே, மனைவியை பார்த்து சொல்லிட்டேனே, கணவர்கிட்ட பேசிட்டேனே, இப்படியெல்லாம் ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். இந்த மாதிரியான கடுமையான வார்த்தைகளை நம்ம நடக்கிற பாதைகளை குறித்து ஆண்டவர் நமக்கு காண்பிக்கும் போது அதை உண்மையாய் நம்ம ஒத்துக்கொண்டு, நான் அப்படி தான்ப்பா இருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் செய்யாமல் இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, கடந்த காலத்தில் நான் அப்படி நடந்ததை எனக்கு மன்னிச்சிருங்க, அப்படி ரத்தத்தினால் என்னை கழுவுங்க அப்படின்னு சொல்லி பாவ மன்னிப்பை நாம் கேட்கணும். அல்லேலூயா. இரண்டாவது, பாவ மன்னிப்பை கேட்பது, ஆண்டவரிடத்தில் உண்மையாக ஒத்துக்கொள்வது. நான் பாவி, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க. பொதுவாக நம்ம ஜெபக்கூட்டங்களில் நம்ம ஜெபிக்கிறோம், அது நல்லது, அப்படி அறிக்கை செய்கிறோம். ஆனால் தனித்து நம்ம ஆராய்ந்து பார்த்து, ஆசைப்பட்டிருக்கிறேனா, அவசரப்பட்டிருக்கிறேனா, தனிமையாக நான் உட்கார்ந்து எதுக்கோ பாவத்துக்கு இடம் கொடுத்துருக்கிறேன்னா, உணர்வுகளுக்கு இடம் கொடுத்துருக்கிறேன்னா, இது எல்லாத்தையும் நாம் என்ன செய்யணும்? யோசித்து பார்த்து ஆண்டவரிடத்தில் ஒத்துக்கொள்வது, அறிக்கையிடுவது. இது இரண்டாவது. மூன்றாவது என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி. நான் உள்ளே வரும்போது ஒரு சகோதரி ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொன்னோமா? எல்லாரும் சொன்னோமா? ஆண்டவர் போக்கிலும் வரத்திலும் காத்தாரு, ஞானத்தை கொடுத்தாரு, பாதுகாப்பை கொடுத்தாரு, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தாரு, எல்லாவற்றுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி ஜெபம் நடத்தினாங்க. அதே மாதிரி நன்றி சொல்லணும். கர்த்தர் நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு என்ன செய்தார், எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து நன்றி சொல்றது. அடுத்து மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறது. முந்தின ஆராதனையில் எபெத் மெலக் என்ற ஒரு மனிதரை குறித்து நான் சொன்னேன். அந்த எரேமியா தீர்க்கதரிசிக்காக மன்றாடி ஜெபம் பண்ணுகிற, பரிந்து பேசின ஒரு மனிதன், அந்த பூமியின் மீது அந்த தீங்கு வரும்போது ஆபத்துக்கு ஆண்டவர் அவனை தப்புவித்தார். அல்லேலூயா. நிச்சயமாக நான் உன்னை தப்புவிப்பேன், ஏன்னா எரேமியாவுக்காக நீ தான் என்ன செய்த? ராஜாட்ட பரிந்து பேசின அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த மனிதனை தப்புவித்தார் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி மற்றவர்களுக்காக, நீங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், அப்பா அம்மாவுக்காக, கூட பிறந்தவர்களுக்காக, குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஒருவேளை குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், நம்முடைய குடும்ப உறவுகளை சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அடுத்து நம்ம வாழ்கிற பகுதி மக்கள், ஊர் மக்கள், திருச்சபை, தேசம், இதெல்லாம் நினைவில் வைத்து மற்ற காரியங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கலாம். இதுதான் நான் வாசித்த அந்த ஜெபத்தை குறித்த ஒரு சுருக்கமான பகுதி. இந்த பகுதியை வாசித்து அப்படியே மைண்டில், இருதயத்தில் ஏற்றிக்கிட்டு, நான் இன்றையிலிருந்து ஜெபிக்க போகிறேன். இப்படி நீங்கள் ஜெபம் பண்ணால் 1 மணி நேரம் ஜெபித்தரலாம் அப்படின்னு அதில் போட்டிருந்தாங்க. அதை வாசிச்சுட்டு இன்னையிலிருந்து நான் ஜெபிக்க போகிறேன்னு சொல்லிட்டு, இந்த எல்லாத்தையும் நான் கடைபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய பெற்றோரிடத்தில் அனுமதி பெற்று நான் இன்னையிலேருந்து ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அதில் கற்றுக்கொண்டபடி நான் முதல்ல அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன்.
ஆண்டவரை துதிக்கிறது. அப்போல்லாம் ஆலயத்தில் என்ன பாட்டு பாட தெரிஞ்சதோ அதெல்லாம் பாடினேன். என்ன ஆராய்ந்து பார்த்து இன்னைக்கு நான் என்ன தவறுனேனோ அதை எல்லாத்தையும் சொன்னேன். அதுக்கு பிறகு நன்றி சொன்னேன். அப்புறம் எங்கள் ஊர் மக்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள், தேசம், எனக்கு தெரிந்த அளவுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். பாருங்கள், அவ்வளோதான். ஜெபிக்க 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 ஆண்டவர் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினால் கொண்டு வந்தார், அவருடைய கிருபையினால். அது வரைக்கும் எனக்கு ஊழியம் பண்ணுறதெல்லாம் என்னன்னே தெரியாது. ஒரு நாள் என்னுடைய அண்ணனுடைய மனைவி அன்னிக்கு பிரசவத்திற்காக ஜெபம் பண்ணோம். மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ குழந்தை பிறந்தாச்சு. அதை பார்த்து நன்றி சொல்கிறதுக்காக அந்த மருத்துவமனைக்கு போனோம். நானும் என்னுடைய தாயாரும் அங்கே போகிறோம். குழந்தை பிறந்திருக்கு. பெட்டுக்கு முன்னால் நின்றுட்டு நாங்கள் பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு, இந்த குழந்தையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றின்னு சொல்லி ஒரு 2 நிமிடம் கூட ஜெபித்திருக்க மாட்டேன். அந்த மருத்துவமனையில் இருந்த மருத்துவர், அந்த பெண் மருத்துவர், அவங்க ஹிந்து, அந்த அவங்க நர்ஸாக இருக்கவங்க கேத்தலிக், அவங்க கூப்பிட்டாங்க, இங்கே வாமா, என்ன செஞ்சிட்டு இருந்த அப்படின்னு சொன்னாங்க. இது என்னுடைய திருமணத்துக்கு முன்னால். அப்போது நான் என்னுடைய அண்ணியுடைய சுகப்பிரசவத்துக்காக ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் சுகம் கொடுத்தார், அதனால் நன்றி சொல்கிறேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். உடனே இப்படியெல்லாம் கூட ஜெபம் பண்ண முடியுமா? அப்படியானா எங்கள் மருத்துவமனைக்கு நீ வந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. ஊழியம் பண்ணணும்னா என்னன்னு எனக்கு தெரியாது, இதுதான் ஊழியம்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் போய் அங்கே உண்மையாக ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது கர்த்தர் என்னை மருத்துவமனை ஊழியத்திற்கு கொண்டு போனார். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கும் போது அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஆண்டவர் உங்களையும் என்ன செய்வார்? வழி நடத்துவார், உங்களையும் ஆசீர்வதிப்பார், பயன்படுத்துவார். தனி ஜெபத்தில் நான் அப்படி உட்கார்ந்துருக்கும் போது, வேதத்தை வாசித்து உட்கார்ந்துருக்கும் போது அநேக வசனங்களை கொடுத்தார், ராகத்தை கொடுத்தார், பாடல் வரிகளை கொடுத்தார். இதெல்லாம் எனக்கு அப்போது ஒன்றுமே புரியல. என்ன ஆண்டவரே, ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க, நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிட்டு இருந்தேன். இதுதான் பாட்டு, இப்படியெல்லாம் நாங்கள் CD போட போகிறோம், இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பாடல்களை எழுதி வச்சேன். பாருங்கள், கர்த்தருடைய கிருபையினால் இதுவரைக்கும் 27 வால்யூமை வெளியிடுவதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்துவார். இப்போ சாதாரண ஆளை போல, பெண்ணை போல உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்ன செய்வார்? வருங்காலத்தில் வல்லமையான ஊழியக்காரனாக, வல்லமையான ஊழியக்காரியாக கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவார். இப்போ நம்ம ஒரு பாடலை பாட போகிறோம். பாடிட்டு சில வார்த்தைகளை நாம் பார்த்துட்டு நான் அடுத்த பகுதிக்காக நம்ம கடந்து போவோம். 1000 பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். இந்த பாடலை சேர்ந்து நம்ம பாடுவோம். 1000 பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். 1000 பாடல்களால் நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. 1000 பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். 1000 பாடல்களால் வானதூதர் சேனை எல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானதூதர் சேனை எல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்து என்றும் திருநாமம்
பாடுங்க. என்றென்றும் போதுமானவர், நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவே. செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவே. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா ஆழியின் அலைகள் போல சோதனைகள் பெருகினாலும், அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலும், தாயைப் போல கரங்களில் நீர் என்னை தாங்கி ஆற்றிய கிருபைக்காய் துதிப்பேன். ஆழியின் அலைகள் போல சோதனைகள் பெருகினாலும், அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலும், ஆழியின் அலைகள் போல சோதனைகள் பெருகினாலும், அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலும், தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீர் நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவே. தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீர் நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவே. நல்லவர் சர்வ வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா. ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவரை நீங்க துதித்து புகழ்ந்து பாடிட்டு, நீங்கள் உங்களால் முடிந்த அளவு உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வேலை இதெல்லாம் உங்களுக்கு இருந்தாலும் ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இல்லாட்டா ஒரு 10 நிமிஷம் முடிவு பண்ணிக்கோங்க. பாடி துதிப்பதற்கு, உங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு, உங்களை ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்வதற்கு, மற்றவர்களுக்காக, திருச்சபைகளுக்காக ஜெபிப்பதற்கு, தேசத்துக்காக ஜெபிப்பதற்கு என்று உங்களால் முடிந்த நேரத்தை ஒரு 1/2 மணி நேரமோ 1/4 மணி நேரமோ நேரத்தை ஒதுக்கி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. உங்கள் வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவரால் நிச்சயமாக நீங்கள் மேன்மையான இடத்துக்கு வருவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பெரியவர்களும் ஆண்டவரிடத்தில் இப்படி உங்களுக்கு கிடைத்த நேரத்தில் ஆண்டவருக்காக நீங்கள் பயன்பட ஒப்பு கொடுங்க. எனக்கு வயசாயிடுச்சே, இனிமே போய் நான் என்ன ஊழியத்தை செய்ய போகிறேன் அப்படிலாம் சொல்லி நீங்கள் நினைக்காம, ஆண்டவருக்காக வாழ்வதற்கும் ஆண்டவருக்காக உழைப்பதற்கும் வயது ஒரு தடையே கிடையாது. அல்லேலூயா. எந்த வயதிலும் ஆண்டவருக்காக நம்ம பயன்படுத்த ஆண்டவரால் முடியும். ஆண்டவரால் எல்லாமே முடியும். யோசுவா புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. ஒருவேளை நான் சொன்னேனான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, இருந்தாலும் ஒரு முறை சொல்கிறேன். யோசுவா 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். யோசுவா 13ஆம் அதிகாரம் முதல் வசனம். யோசுவா 13:1. யோசுவா வயது சென்று முதிர்ந்தவன் ஆனபோது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனும் ஆனாய், சுதந்தரித்து கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனத்தை படிக்கும்போது ஒரு நாள் ஆவியானவர் ஆச்சரியமாக இடைப்பட்டார் என்னோடு கூட. யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது கர்த்தர் அவனை நோக்கினார். அவனை நோக்கி பார்த்து சொன்னார், நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனும் ஆகிட்ட. இப்போ வாலிப வயசு கடந்து வயதாகி இந்த நிலைமைக்கு, நீ முதிர்ந்த நிலைமைக்கு நீ வந்திருக்கிற. ஆனால் இந்த உலகத்தின் மனிதர்கள் என்ன செய்வாங்க, 58 வயது 60 வயது ஆகிறது என்றால் போதும், நீங்கள் உழைச்சது போதும். ஐடிலாம் பார்த்தீங்கன்னா 40 வயசில் 45 வயசுக்குள்ளே அவங்களெல்லாம் திருப்பி வீட்டுக்கு அனுப்பிட்டு வேலை இழப்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாலிப பிள்ளைகளுக்கு நியூவாக என்ன அவங்க கிரியேட்டிவ் மைண்டாக என்ன செயல்படுவாங்க அவங்கள எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன வயசுலையே அவங்க சின்ன வயசில் உள்ள பிள்ளைகளுடைய திறமைகளை தாளந்துகளை அவங்க பயன்படுத்தி கொள்ளுகிறாங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த கேட்ரிங்கில் கூட அந்த குறிப்பிட்ட 40 வயசுக்கு பிறகு அவங்களெல்லாம் என்ன பண்ணிடுவாங்களாம், ஒரு வேலை திறமை இருந்துச்சுன்னா, சமைக்கிற டேலண்டெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க இருக்கிறாங்களே தவிர, மற்றபடி 40 வயசுக்கு மேலே அந்த பொரோட்டாவுக்கு மாவு புரட்டி தேய்ச்சி அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, அனுப்பிடுறாங்க. கேட்ரிங்லாம் போதும், நீ போய் ஒன்றால் முடிஞ்சதை செஞ்சு பார்த்துக்கோ. ஆனால் 40 வயசுக்குள்ளற 20லேருந்து 40க்குள்ளற பிள்ளைகள் என்ன செய்வாங்க, நல்ல உற்சாகமாக இருப்பாங்க, வேலை செய்வாங்க, அவங்களுக்கு பலன் இருக்குதுன்னு சொல்லி அவங்கள தான் இந்த உலக நிறுவனங்கள் வைத்து கொள்கிறது. இந்த அரசாங்க வேலையாக இருந்தால் கூட, எந்த நிறுவனத்தில் வேலை செய்தால் கூட 58-60 வயதுக்கு மேலே என்ன செய்யறதில்ல, வச்சுக்கிறதில்ல. போதும், நீங்கள் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கன்னு அனுப்பிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனும் ஆனாய், ஆனால் உனக்கு நான் ரிட்டைர்மெண்ட் தரமாட்டேன். நீ சுதந்திரித்து கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்படின்றத வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆண்டவருக்கு வயசு ஒரு பெரிய காரியமே இல்லை. என்ன வயதில் நீங்கள் வந்திருந்தாலும், வாலிப பிள்ளைகளுக்கு தான் பேசிகிட்டு இருக்காங்க, வாலிப ஆராதனை போல தான் நடந்துட்டுருக்குன்னு நினைக்காதீங்க. வயது சென்றவர்களானாலும் கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய நினைச்சதை நம்மை கொண்டே செய்து முடிப்பார். அல்லேலூயா. நம்மையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். ஏதாவது ஒரு வேலைக்கு, ஏதாவது ஒரு பணிக்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். சிமியோன் பாருங்க, வயது சென்றவனாக ஆலயத்துக்கு வந்தான். இயேசுவை ஏந்தி கொண்டு கர்த்தருக்கு அர்ப்பணிப்பதற்காக யோசேப்பும் மரியாளும் வந்திருந்தாங்க. அந்த நேரத்தில் சிமியோன் வந்து தீர்க்க தரிசனமாக அந்த குழந்தையை பார்த்து, இயேசுவை பார்த்து பேசிவிட்டு, உமது அடியேனை சமாதானத்தோடு போக பண்ணுகிறீர், உம்முடைய இரட்சணியத்தை என்னுடைய கண்கள் கண்டது என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த வயது சென்ற நிலைமையிலையும் அந்த இரட்சணியத்தை குறித்து அந்த ஆலயத்தில் வந்து சொன்னாரா இல்லையா? அவரால் ஆண்டவர் நாமம் மகிமை அடைந்தது. அதனால எந்த வயதினராக இருந்தாலும் கர்த்தரால் நம்மை உபயோகப்படுத்த முடியும். நம்மளுடைய அர்ப்பணிப்பு தான். இதோ ஆண்டவருக்கு அடிமை, மது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மரியாதை போல நம்ம அர்ப்பணம் செய்கிறோமோ அவங்களெல்லாம் கர்த்தர் உபயோகப்படுத்துவார். அல்லேலூயா. ஏதாவது ஒரு விதத்தில் எல்லாருமே மேடையில் வந்து பேசுவாங்க, பாடுவாங்க, அப்படி இல்லை. ஏதாவது ஒரு விதத்தில் நம்முடைய டேலண்ட்டை கர்த்தருக்காக உபயோகப்படுத்துவதற்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். சரி, நம்ம வசனத்தை வாசிப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசிப்போம். சில வசனங்களை தான் உற்சாகப்படுத்தும்படியாக நான் இன்றைக்கு பேச போகிறோம். யோவான் 16:33 நாம் வாசிக்கலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு
இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு வார்த்தை, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். அதுக்கு முன்னால் ஒன்று நடக்குது. ஆனாலும் நீங்கள் என்ன செய்யுங்க? திடன் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. பொல்லாத உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று முயற்சி செய்து தீர்மானம் எடுத்து அர்ப்பணித்து நம்ம போகிற போது அந்த தீர்மானத்துக்கு எதிராக உபத்திரவம் வரும். யோசேப்பு பாருங்க, ஆண்டவருக்காக அந்நிய நாட்டில் கூட பரிசுத்தமாக தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த இடத்துல அவனுக்கு ஒரு பெரிய சோதனை வந்துச்சு. போத்திபாருடைய மனைவி அவனை பாவத்திற்கு இழுத்து தன்னோடு உடன்படும்படியாக செய்த போது, ஆனால் அந்த அந்நிய தேசத்தில் யோசேப்பு தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொண்டான். ஆனாலும் அவன் தன்னை காத்துக்கொண்டான். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த ஆனாலும் என்ற வார்த்தையை பற்றி தான் சில வசனங்களை வாசிச்சுட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு போக போகிறோம். சங்கீதம் 31:22 சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 31:22 வசனத்தை நாம் வாசிக்கலாம். உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் உம்மை நோக்கி நான் கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். அல்லேலூயா. இது சங்கீதக்காரனுடைய அனுபவம். உம்முடைய சமூகத்தில் நான் இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று என்னுடைய மனக்கலக்கத்திலே நான் சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டீர். உம்முடைய சமூகத்தில் நிற்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு குற்ற மனசாட்சியோ அல்லது அவருக்கு நிற்க முடியாத தகுதியற்ற நிலைமையை உணர்ந்தாரோ, என்ன காரியம் என்று தெரியல. அது மேலே நம்ம வாசிக்க போகிறோம். உம்முடைய சமூகத்தில் இராதபடி நான் வெட்டுண்டேன் என்று என்னுடைய மனக்கலக்கத்தில் சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே சங்கீதத்தில் 10 நீங்கள் வாசித்து பாருங்கள். 9 நம்ம வாசிப்போம். எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. இவருக்கு என்ன துக்கம் வந்துச்சுன்னு தெரியல, என்ன நெருக்கம் வந்துச்சுன்னு தெரியல. இப்போ ஆண்டவர்கிட்ட இவர் என்ன செய்கிறாரு? எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதாவது ஒரு விதமான நெருக்கம் இருக்கலாம், ஏதோ ஒரு விதமான துக்கம் இருக்கலாம். இவற்றின் நடுவில் என்னுடைய ஆத்மாவும் என் வயிறும் என் கண்ணும் கருகி போயிற்று என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்கரமான நெருக்கம், ஏதோ ஒரு துக்கம். வெளியில் சொல்ல முடியல. வெளியில் வாழும்போது எல்லாரையும் பார்க்கும்போது சிரிக்கணும். வழக்கமாக நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்து தான் ஆகணும். காலையில் பால் வந்து நின்னா பால் போய் வாங்கணும், பால்காரரை பார்த்து பால் வாங்கி ஆகணும். ஆலயத்துக்கு வரணும்னா ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்து தான் நிற்கணும். எனக்கு துக்கமாக இருக்குது, நான் நெருக்கப்பட்டு இருக்கிறேன், என்னால் வெளியில் தலை காட்ட முடியாது, கடன்காரர்கள் என்னை பிடித்து விடுவார்கள் என்று சொல்லி ஒளிந்து மறைந்து கொண்டு இருக்க முடியாது. அப்படிப்பட்ட நெருக்கமா, அவ்வளவு துக்கமா என்ன தெரியல. ஆனால் இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு இருந்த நெருக்கத்தில், அவனுக்கு இருந்த துக்கத்தில், எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன் என்று சொன்னான். அல்லேலூயா. அவனுடைய வேதனையை ஆண்டவர்கிட்ட சொன்னான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், நமக்கு இருக்கிற பிரச்சனையை யார்கிட்டையாவது சொன்னால் வேதனை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அப்படி தானே? நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? நீங்கள் எல்லாம் அனுபவிச்சிருக்கீங்களா கேட்குறேன். அனுபவிச்சிருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, தோழிகள்கிட்ட யார்கிட்டையாவது ஷேர் பண்ணால் கொஞ்சம் வேதனை குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதுவும் நல்லவங்கள்ட்ட தான் ஷேர் பண்ணணும். தவறாக வழி நடத்துகிறவங்கள்ட்ட ஷேர் பண்ணினீங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க? புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆற்றிக்கொள்ளலாம்ப்பா, உன் கவலையை தீர்க்கிறதுக்கு ஒரு சிகரெட் வாங்கி தரேன், இதை கொஞ்சம் குடிச்சு பார், உன் துக்கம் மறைஞ்சிரும் அப்படின்னு தவறாக கைட் பண்ணிடுவாங்க.
யார்கிட்டையாவது உங்களுடைய சஞ்சலத்தை போய் நீங்கள் துக்கத்தை பகிர்ந்து கொண்டுட்டா, இங்கே பாரு, இந்த சீரியலை பாரு, இந்த சினிமாவை பாரு, இதை பார்த்தா உன்னுடைய துக்கம் என்ன ஆயிரும், மாறிடும், நீ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தவறாதெல்லாம் கைட் பண்ணிடுவாங்க. அதனால் நல்ல நம்முடைய நம்பகமான மனிதர்கள்ட்ட எதையோ ஒன்று நாம் பகிர்ந்து கொள்ளும்போது நம்முடைய இருதயம் ஆறுதல் அடைகிறது. ஆனால் இன்றைக்கு நமக்கு எல்லா துக்கத்தையும் பகிர்ந்து கொள்ளும்படி கேட்கிறவர் மாத்திரமல்ல, அந்த துக்கத்தை மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நான் நெருக்கப்படுகிறேன், நான் துக்கப்படுகிறேன், அதனால் என்னுடைய ஆத்துமா, என் வயிறு, என் கண்ணு எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறார். 10ஆம் வசனத்தில், என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று, என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இப்போ அவருடைய மனதில் ஒரு குழப்பம், என்னுடைய பாவம் தான் இதற்கு காரணமோ, என்னுடைய அக்கிரமம் தான் இதற்கு காரணமோ, இந்த துக்கமும் இந்த துன்பமும் எனக்கு வந்ததுக்கு ஒருவேளை என்னுடைய தவறான காரியங்கள் தான் காரணமோ என்றெல்லாம் நினைவு வந்ததுனால ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு, என் அக்கிரமத்தினால் என் பலனெல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு, என் எலும்புகளெல்லாம் உலர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்னை பார்த்தவங்களெல்லாம், என்னை கண்டவர்களெல்லாம் என்னை விட்டு விலகி போகிறார்கள். இந்த சங்கீதத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்க்கணுன்னா பாருங்கள். செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டு விட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன், இப்படியெல்லாம் சொல்லிட்டு தான் இந்த 22வது வசனத்தில் சொல்கிறாரு, உம்முடைய கண்களுக்கு முன்பாக கூட நான் இராமல் வெட்டுண்டு போயிட்டேன்னு நான் நினச்சி என் மன கலக்கத்தில் சொன்னேன், ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டீர். அல்லேலூயா. அக்கிரமமோ, துக்கமோ, பாரமோ, நெருக்கமோ, மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுகிறதோ, நிந்தையோ, அவமானமோ, எந்த துக்கத்தின் நடுவிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் உங்களுக்கு விடுதலை. அல்லேலூயா. விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர். ஆனாலும் கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பீர் அப்படின்னு இருக்கா? கேட்டீர். அல்லேலூயா. அவர் கேட்டுட்டார், நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டுட்டார். இப்போ கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் இந்த வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? நீங்கள் கடந்து வருகிற என்ன நெருக்கம், என்ன பாரம், என்ன குறைவு, எதெல்லாம் நீங்கள் உணர்றீங்களோ அதை நீங்களே ஆண்டவர்கிட்ட பேச போகிறீங்க. ஊழியக்காரர்கள்கிட்ட கூட நீங்கள் சொல்ல வேண்டாம், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட நீங்கள் சொல்ல வேண்டாம், ஆண்டவர் இயேசுவிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். அவர்கிட்ட சொன்னால் அவர் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டார். இவங்க, இந்த பிள்ளை இப்படி தான், இந்த பையன் இப்படி தான் என்றெல்லாம் அவர் காட்டி கொடுக்க மாட்டார். உங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நீங்க எதற்காக துக்கப்படுறீங்களோ, எதுக்காக நெருக்கப்படுறீங்களோ, எதுக்காக நிந்தையும் அவமானத்தின் பாதையிலும் போறீங்களோ, எதற்காக குறைவுபட்டிருக்கிறீங்களோ, எல்லாவற்றையும் ஆண்டவரை பார்த்து பேசுங்க. உங்க இருதயம் பேசட்டும், உங்க இருதயம் பேசட்டும், உதடுகள் அசையட்டும். ஆண்டவரை பார்த்து, அந்த அன்னாள் அன்றைக்கு இருதயத்தில் பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்து கொண்டிருந்தது. இருதயத்தில் ஆண்டவரோடு கூட பேசுங்க. இதாப்பா என்னுடைய பாரமா இருக்கு, இதாப்பா என்னுடைய நெருக்கமா இருக்கு, இதுதான் என்னுடைய வேதனையா இருக்கு. செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டு ஆண்டவரே வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிறேன். ஆண்டவரே துக்கத்தோடு இருக்கிறேன், நெருக்கப்படுகிறேன். துக்கத்தால் என் ஆத்துமா, என் கண், என் வயிறு கருகி போய்விட்டது. இந்த நிலைமையில் இருக்கிறேன். எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவரே அருக்களிப்பாய் நான் மாறிவிட்டேன். என்னை கண்டு எல்லாரும் விலகி போகிறார்கள். ஆண்டவரே எனக்கு நீர் இறங்க வேண்டும். நீங்க எதை உணர்றீங்களோ அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நான் இப்படிதான் இருக்கிறேன், அக்கிரமத்தினால் என் பலன் குறைந்து போய் இருக்கிறது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமது கண்களுக்கு முன்பாக இராமல் நான் வெட்டுண்டேனோ, ஆண்டவருடைய பிள்ளையாக நான் இருக்க முடியாதோன்ற மனக்கலக்கத்தில் நான் சொல்லிவிட்டேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது நீர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல ஆண்டவரே இப்பொழுது எங்களுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் நீர் கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலய ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருக்கிற துக்கத்தையும் துயரத்தையும் கண்ணீரையும் பார்க்கிற ஆண்டவர், அவர்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை நீர் கேட்டீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஒவ்வொருவருடைய ஜெபத்துக்கும் பதிலை நீர் அனுப்புகிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.
உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராமல் நான் வெட்டுண்டேன் என்று கலங்கின போது ஆண்டவர் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டாராம். சங்கீதம் 3:2-3 வசனத்தையும் நம்ம வாசித்திடலாம். சங்கீதம் 3:2-3. தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். அல்லேலூயா. சத்துருக்கள் எவ்வளவா எனக்கு பெருகிவிட்டார்கள். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை. தேவனிடத்தில் ஒரு அற்புதத்தை அவன் பெற முடியாது. தேவனிடத்தில் அவனுக்கு இரக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அநேகர் இருக்கிறாங்களாம். ஒருத்தர் 2 பேர் இருக்காங்களா? சத்தமாக சொல்லுங்க. அநேகர் இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். அல்லேலூயா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தாவே, என்னை குறித்து மற்றவங்கெல்லாம் நிறைய பேசுகிறாங்க. அவனுக்கு ஒரு ரட்சிப்பும் இல்லை, அவனுக்கு வேலை கிடைக்காது, அவனுக்கு திருமணம் நடக்காது, அவனுக்கு வாழ்க்கை நல்லா இருக்காது, பிள்ளை கிடைக்காது, அவனுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் கைகூடி வராது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தாவே, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசித்திருவோம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தை வாசிப்போமா? ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 20. வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோப்பின் வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். அல்லேலூயா. யாரை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்குன்னா யோசேப்பு. யோசேப்பை ஆண்டவர் இங்கு யாக்கோப்பு தன்னுடைய மகனை ஆசீர்வதிக்கிற போது இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. யோசேப்பை என்ன பண்ணினாங்களாம்? வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் அம்புகளை எய்து அவனை பகைத்தார்கள். யோசேப்பு வாழ்க்கையில் நடந்த காரியமெல்லாம் நமக்கு தெரியும். யோசேப்பு சின்ன பிள்ளையிலேயே சகோதரர்களால் என்ன பண்ணப்பட்டான்? பகைக்கப்பட்டுட்டான். கூட பிறந்த சகோதரர்கள் அவன் மேலே என்ன பண்ணாங்க? பொறாமை கொண்டு அங்கே குழியில் கொண்டு போய் அவன் போடப்பட்டுட்டான். அப்போது ஒருவன் மனம் இறங்கி இவனை எதுக்கு இவனுடைய இரத்தத்தை அந்த குழியிலே நம்ம போடணும், அந்த எங்கேயோ போய் அவன் பிழைச்சி கொள்ளட்டும்னு சொல்லிட்டு இஸ்மாயிலியர் கையில் என்ன பண்ணிட்டாங்க? 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டான். அங்கே போய் அடிமையாக வேலை பார்த்தான். போத்திபார் வீட்டில் போய் குற்றம் சாட்டப்பட்டான். இப்போ சிறைச்சாலைக்கும் போயிட்டான். இவ்வளவு மனமடிவுகளை சந்தித்த ஒரு மனிதன், அவனுடைய வில் உறுதியாய் நின்றதாம். அல்லேலூயா. கடந்த ஆராதனையில் கூட சகோதரன் சொன்னாங்க, எவ்வளவு காற்றடிச்சாலும் அந்த மரம் என்ன பண்ணும்? ஆழமாக வேர் விடுமே தவிர விழுந்து போகாது. ஹல்லேலூயா. கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தால் நம்முடைய வேரெல்லாம் என்ன செய்யும்? ஆழமாக, எவ்வளவு பிரச்சனை வரட்டும், எவ்வளவு காற்றடிக்கட்டும், நம்ம இன்னும் ஆழமாக வேறுன்றுவோமே தவிர பிரச்சனைகள் நம்மை வேரோடு பிடுங்கப்படாது. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. பிடுங்கி போட்டுறாது. அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் அப்படிதான். வில் வீரர் அவனை அம்புகளை எய்து ஒன்று மாற்றி ஒன்று இது போயிடுச்சு, அவ்வளோதான் நிம்மதி அப்படின்னு நினைக்கும் போது அடுத்த அம்பு, அது போயிடுச்சு நிம்மதிங்கும் போது அடுத்த அம்பு. இப்படியே நம்முடைய வாழ்க்கையை சிதைப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிமிர்ந்து வாழ முடியாத அளவுக்கு, குனிந்து 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 போகும் அளவுக்கு வில் வீரர் அவன் மீது அம்புகளை எய்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, ஆனாலும் யோசேப்பின் வில் உறுதியாய் நின்றது. அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் முதல் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிப்போமா? யாத்திராகமம் முதல் அதிகாரம் 11-12 வசனங்களை வேகமாக வாசிப்போம். அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோ, ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை சுமை சுமக்கிற வேலையினால ஒடுக்கும்படி விசாரணைக்காரர்களை வைத்து அடி ஒத, என்ன நிற்கிற, நிமிந்து கூட நிற்க விட மாட்டாங்களாம். ஓங்கி அடித்து, என்ன நிற்கிற வேலை பாரு அப்படின்னு சொல்லி ஓங்கி அடித்து சுமை சுமக்கிற வேலையினாலும் ஒடுக்கும்படியும் அவர்கள் என்ன பண்ணாங்க? அதிகமான வேலைப்பளு, இதுவரை இல்லாத அளவுக்கு பயங்கரமான வேலைப்பளு. பாருங்க, அந்த நாட்களெல்லாம் மிக்சி இருக்காது, கிரைண்டர் இருக்காது, குக்கர் இருக்காது, கேஸ் அடுப்பு இருக்காது. ஆனால் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளித்திண்ணையில் உட்காந்து 4 மணி 5 மணிக்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பிள்ளைகள் அங்கே விளையாடுவாங்க, அதற்கு பிறகு படிக்க உட்கார வைப்பாங்க, பெரியவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் நிறைய நேரம் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், கேஸ் வந்தாச்சு, குக்கர் வந்தாச்சு, கிரைண்டர் வந்தாச்சு, வாஷிங் மிஷின் வந்தாச்சு, மிக்சி வந்தாச்சு. எல்லாம் மிஷின் 2 நிமிஷத்தில் என்ன ஆயிரும்? வேலை முடிஞ்சிடும். 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். எல்லாமே வேலை சுலபமாயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி நமக்கு என்ன இல்லை? நேரமே இல்லை. அந்த அளவுக்கு வேலை பளு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த வேலையை முடிச்சிடலாம், அந்த வேலையை முடிச்சிடலாம், இதை பார்த்துடலாம், அதை பார்த்துடலான்னு சொல்லிட்டு நம்ம வேலை பளு என்ன ஆயிடுச்சு? அதிகரிச்சிட்டு இருக்கு. இல்லாட்ட செல்ஃபோன் அடிமைத்தனமும் நேரத்தை ஆக்கிபர் பண்ணிடுச்சு. இப்படி நிறைய வேலை பளுவினால் ஒடுக்கப்பட்ட நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை அன்றைக்கு, ஆனால் அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். எது நிமித்தமாக நம்ம ஒடுக்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை பலுகவும் பெருகவும் பண்ணுகிறவர். அல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய சுமை சுமந்து இருக்கிறீங்க. ஐயோ, இந்த வீட்டு வாடகை எப்படி கட்ட போகிறேன், இந்த பிள்ளைக்கு ஃபீஸ் எப்படி கட்ட போகிறேன், இந்த கடன்காரருக்கு எப்படி பதில் சொல்ல போகிறேன், பணத்தை எப்படி திரும்பி செலுத்த போகிறேன், எத்தனையோ சுமைகளை சுமக்குகிற அந்த வேதனையில் நீங்கள் இருக்கலாம். மனிதர்களால் ஒடுக்கப்பட்டு இருக்கலாம், வார்த்தைகளினால் புண்படுத்தப்பட்டு தாக்கப்பட்டு ஒடுங்கி போன நிலைமையில் இருக்கலாம். நான் எல்லாம் நிமிர்ந்து இனிமேல் இருக்க முடியுமா, நிமிர்ந்து நிற்க முடியுமா என்ற நிலையில் நீங்கள் இருக்கலாம். எந்த நிலையில் இருந்தால் எவ்வளவாய் நீங்கள் ஒடுக்கப்படுகிறீர்களோ, ஆனாலும் கர்த்தர் அவர்களை பலுகவும் பெருகவும் பண்ணினது போல உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார். அல்லேலூயா. கடைசியாய் நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயா 54 அதிகாரம் 7-8 வசனங்களை வாசித்து நாம் ஜெபிப்போம். ஏசாயா 54 அதிகாரம் 7-8 வசனம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த ஆனாலும் என்று சொல்லுகிற வார்த்தை நிறைய காரியங்களை மாற்றுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. இதுக்கு முன்னால் ஒன்று நடந்துச்சு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். அதே போல இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமாய் இறங்குகிற தேவன், இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுகிற தேவன், நித்திய கிருபையோடு இறங்குவேன் என்று சொல்லுகிற தேவன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. இமைப்பொழுது நாம் எந்த ஒரு காரியத்தினாலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஐயோ, கைவிடப்பட்டுட்டேனோ, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, கைவிட்டுட்டாரோ என்று சொல்லுகிற ஒரு நிலைமை நமக்கு வரலாம்.
வராமல் இருக்காது, வரும். அப்படி வரும்போது சாத்தானுடைய தந்திரமே என்ன தெரியுமா? ஆண்டவர் உன்னை கைவிட்டுட்டாருன்னு நம்ம நினைக்கணும், அதை சொல்லணும். இதுதான் அவனுடைய திட்டம். யோபுடைய வாழ்க்கையில் எல்லா சொத்தையும் பறிச்சிட்டு போகிறதுக்கு அவனுக்கு ஆசை கிடையாது. அவனோட ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, என்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்லி இவனே யோபுவே என்ன செய்யணும்? வாயினால் சொல்லணும், ஆண்டவரை தூஷிக்கணும். ஆண்டவரை நம்பிலாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைப்பா, நடக்கிறது தான் நடக்கும், யாரும் ஜெபம் பண்ணியெல்லாம் அதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம வாயால் அவரை என்ன செய்திடணும்? தூஷிச்சிடணும், மறுதளிச்சிடணும். இதுக்காக தான் சாத்தான் என்ன பண்ணுறான்? எல்லா போராட்டத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறான். ஆனால் கர்த்தர் அந்த தீமைக்கு யோபுவை விலக்கி பாதுகாத்தார். யோபு ஊதடளவில் பாவமே அவன் செயலை. எவ்வளோ உபத்திரம் வந்தது, அங்கலாய்ப்பு வந்துச்சு அவனுக்கு, அங்கலாய்ப்பு வந்துச்சு. ஐயோ நான் என்ன பாவம் பண்ணுனேன், எதுக்காக இப்படிலாம் நடக்குதுன்னு தெரியலையே, எது நிமித்தம் என்னோடு வழக்காடுகிறீர் என்பதையாவது சொல்லுங்க ஆண்டவரே, இப்படியெல்லாம் அங்கலாய்த்தான். ஆனால் ஆண்டவர் அந்த அங்கலாய்ப்பெல்லாம் பாவமாக பார்க்கல. ஆண்டவரை அவன் தூஷிக்கவே இல்லை. என்ன ஆண்டவரை நம்பி என்ன பிரயோஜனம், நீங்கள் என்னையா பண்ணுறீங்க, மேலே இருந்துக்கிட்டு எனக்கு ஒரு உதவியும் செய்யாமல் இருக்கிறீங்க அப்படிலாம் ஆண்டவர் என்ன செய்யலை? அவர் தூஷிக்கவே இல்லை. ஆனால் இரக்கங்களால் நித்திய கிருபையோடு நான் உனக்கு இறங்குவேன். இமைப்பொழுது உன்னை கைவிட்டது போல நம்முடைய வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடக்கும். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ மறந்துட்டாரோ அப்படியெல்லாம் நம்ம கலங்க வேண்டியது இருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஜெபக்குறிப்பு வந்துச்சு. ராஜஸ்தானில் ஒரு திருமண வீட்டுக்கு போனாங்களாம் ஒரு பெற்றோர், ஒரு இளம் தம்பதியினர். ஒரு கை குழந்தை 3 வருஷ குழந்தைய எடுத்துகிட்டு, 3 வயது குழந்தைய எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கணவனும் மனைவியும் காருக்குள்ளே குழந்தைய விட்டு, மனைவி தூக்கியிருப்பாங்கன்னு கணவர் எடுத்திருப்பாருன்னு சொல்லி மனைவியும் விட்டுட்டு காருக்குள்ளேயே குழந்தைய விட்டுட்டு கல்யாண வீட்டுக்கு போயிட்டாங்க. திருமண மண்டபத்துக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ கார் கண்ணாடியெல்லாம் ஏற்றியாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. இவங்க கல்யாண வீட்டில் இருக்கிறாங்க. அங்கே போயாவது மண்டபத்தில் குழந்தை எங்கேன்னு மனைவியும் கேட்கல, கணவனும் கேட்கல. அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த திருமணம் முடிஞ்சு காரை வந்து திறந்து பார்த்தா குழந்தை கத்தி 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 அந்த குழந்தை காரில் இறந்து போயிடுச்சு. தாய்க்கு கூட அன்பு வற்றி போகும். கர்த்தர் என்னை மறந்தாரே, என்னை கைவிட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி கர்த்தரை பார்த்து நாம் சொல்லவே முடியாது. அல்லேலூயா. கைவிட்டாரே மறந்தாரே என்று சீயோனே நீ சொல்வானேன்னு ஒரு பாடல் வரிகள் இருக்குது, நம்ம சேர்ந்து பாடுவோம். வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே புகழ்ந்து துதிப்பாடு, கைவிட்டாரே மறந்தாரே என்று நீ சொல்வானேன். இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொல்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பாடுவோமா? வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே புகழ்ந்து துதிப்பாடு, சர்வ வல்லவர் தம் ஜனத்திற்கு ஆறுதல் தருகிறார், சிறுமைப்பட்ட தம் மக்கள் மீது இரக்கம் காட்டுகிறார். கைவிட்டாரே மறந்தாரே என்று நீ சொல்வானே, கைவிட்டாரே மறந்தாரே என்று நீ சொல்வானே. பால் குடிக்கும் பாலகனை தாய் மறப்பாளோ, மறந்து போவாளோ? கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காதிருப்பாளோ, இறங்காதிருப்பாளோ? தாய் மறந்தாலும் தகப்பன் உன்னை மறக்கவே மாட்டார், உள்ளங்கையிலே அவர் உன்னை பொறித்து வைத்துள்ளார். தாய் மறந்தாலும் தகப்பன் உன்னை மறக்கவே மாட்டார், உள்ளங்கையில் அவர் உன்னை பொறித்து வைத்துள்ளார். வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே புகழ்ந்து துதிப்பாடு.
உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் வரலாம். எந்த மாதிரியான உபத்திரமும் வேணாலும் வரலாம். தாவீதுக்கு வந்தது போல துயரத்தினால் துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போகிறது, மற்றவர்களுக்கு முன்பாக நான் நிந்திக்கப்பட்டு அவமானத்தோடு வாழ்கிறேன் என்ற நிலைமையில கூட நீங்கள் இருக்கலாம். யோசேப்பை போல மனமடிவாக்கப்படுகிற அந்த சூழ்நிலையில் கூட நீங்கள் கடந்து போகலாம். யார் எப்படி உங்களை கைவிட்டிருந்தாலும் மறந்தாலும் உங்களை மறவாமலும் கைவிடாமலும் இருக்கிற கர்த்தர் நமக்கு துணை செய்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னுடைய கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன். நாம் எல்லாரும் ஜெபிப்போமா? இந்த வார்த்தைகளை சொல்லி நம் ஆண்டவரை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். எந்தெந்த விதத்தில் நீங்கள் உபத்திரவத்தின் பாதையில் போறீங்க அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். எந்தெந்த சூழ்நிலையில் கடந்து போறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை கடன் பிரச்சனையினால நீங்கள் வேதனைப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவமானத்தோடு கூட நீங்க போய் கொண்டிருக்கலாம். குடும்ப பிரச்சனைகளினால வெளியில சொல்ல முடியாத துயரத்தோடு கூட என் வயிறும் என் கண்ணும் என் ஆத்துமாவும் கருகி போயிற்று, நான் மற்றவர்களுக்கு பாடலாயிருக்கிறேன், அருக்களிப்பாயிருக்கிறேன், செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டு விட்டேன், பெற்றோரால் பிள்ளைகள், பிள்ளைகளால் பெற்றோர் மறக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது போல நான் கைவிடப்பட்டிருக்கிறேன் என்ற நிலைமையில கூட நீங்க இருக்கலாம். ஆனாலும் கர்த்தாவே, சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஆனாலும் கர்த்தாவே, ஆனாலும் கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன், நீர் என்னுடைய சத்தத்தை கேட்டீர். தாவீதுடைய அனுபவம் அப்படி இருக்கிறதுனால தாவீதின் ஜெபத்தை கேட்டவர் நம்முடைய ஜெபத்தையும் அவர் கேட்பார், நம்முடைய ஜெபத்தையும் அவர் கேட்பார். நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார், உங்களை தப்புவிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், உங்களை விடுவிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். எனக்கு யார் இருக்கிறாங்க இந்த உலகத்துல? நான் எங்க போவேன்? எந்த பிள்ளைகிட்ட போவேன்? எந்த தகப்பனிடத்துல போவேன்? எந்த மாமா வீட்டுக்கு போவேன்? நீங்க எங்கும் கலங்க தேவையில்லை, உங்களுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆனாலும் கர்த்தாவே, இந்த சூழ்நிலையில் நான் கடந்து போகிறது உண்மைதான், ஆனாலும் என்னுடைய சத்தத்தை கேட்கிறவர், என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுக்கிறவர் நீர். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீர். உம்மிடத்தில் வந்திருக்கிறேன். நீர் என் தலையை உயர்த்துகிறவர், என் வில்லை உறுதியாய் நிற்க பண்ணுகிறவர். ஆண்டவரே, எனக்கு கேடகமாகவும் மகிமையாகவும் இருக்கிறவர், என் தலையை உயர்த்துகிற என் தேவனாகிய கர்த்தர், உம்முடைய கரங்களில் என் ஆவியை, என் ஆத்துமாவை, என் சரீரத்தை நான் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே, இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டிருந்தாலும் உருக்கமான இரக்கத்தினால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன், நித்திய கிருபையோடு உனக்கு இறங்குவேன் என்று சொன்ன என் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.